உலகெங்கும் உள்ள ரெட்சோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்யா கார்த்திக். இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நியூ இயர் ராசி பலன். எந்த சேனல் ஓப்பன் பண்ணாலும் நியூ இயர் எப்படி இருக்க போகுது, நியூ இயர் எப்படி இருக்க போகுது, நியூ இயர் எப்படி இருக்க போகுது நிறைய பார்த்து முடிச்சிட்டிங்கல்ல. இப்போ நம்ம ஸ்டைலில் இந்த நியூ இயர் ராசி பலன் எப்படி இருக்குது வாங்க பார்க்கலாம். தன்னுடைய விடாமுயற்சியால் தன்னம்பிக்கையால் மற்றவர்களை கவரக்கூடிய மேசராசினியர்களே. என்ன மேடம் எப்பயுமே மேன்மை பொருந்திய மேசராசினியர்கள் தான் சொல்லுவீங்க, இந்த தடவை எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் நிறைய வருது அப்படின்னா இந்த தடவை இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்பட போகுது அப்படின்னு அர்த்தம். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய 2025 வருஷம் நியூ இயர் எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா சூப்பரா இருக்க போகுது, இன்னும் சூப்பரா இருக்க போகுது. இந்த மாதிரி ரெண்டு விதமான பலன் அப்படின்றது மேஷராசிக்காரங்களுக்கு இந்த நியூ இயர் 2025 வருஷம் நடக்க போகுது. வருட கிரகங்களுடைய நம்மளை இயக்கக்கூடிய கிரகங்களுடைய பெயர்ச்சியோடு இந்த 2025 வருஷம் அடியெடுத்து வைக்க போகுது. சரி மேடம், இந்த 2025 வருஷம் மேஷராசிக்கு எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்னு வாங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்கணும் அப்படின்னா ரெண்டு விதமான பலன் இயங்க போகுதுன்னு சொல்லலாம். அதாவது 2025 மே மாசத்துக்கு முன்னாடி ஒரு விதமான பலனும், 2025 மே மாசத்துக்கு அப்புறம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் வேற மாதிரியான பலனும் இயங்க போறது அப்படின்றதுதான் நிதர்சனம். கிட்டத்தட்ட 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அவரோட டிரான்சிட்டை அப்படியே லைட்டா நகர்த்தி கொண்டு போய் மீனம் வீட்டுல சேர்றதுக்கு மார்ச் மாசம் 28 தேதி கிட்ட வந்துரும். என்ன மேடம் இந்த தடவை அப்படி இருக்க போகுது இப்படி இருக்க போகுதுன்றீங்க, 7.5 சனி ஆரம்பிக்குதுன்றாங்க, விரையச்சனி உட்கார போகுதுன்றாங்க, என்னதான் பண்ண போகுது மேஷராசிக்கு அப்படின்னு பார்த்தா ஒன்றும் பெருசாலாம் பாதிக்க போறது இல்லை. சூப்பரா இருக்க போறீங்க, குதூகலமா இருக்க போறீங்க, கொண்டாட்டமா இருக்க போறீங்க. எல்லா ராசி பலன் அப்படின்றதுமே கிரகங்களுடைய பார்வை பலனும் ஸ்தான பலத்தையும் இருக்கிற இடத்த பொறுத்து தான் இருக்கு இல்லையா. அந்த வகைகள் நம்ம பார்க்கும்போது இந்த தடவை ஆரம்பிக்கும் போது அமர்க்கலமா இருக்கு. 2ஆம் வீட்டுல குரு வக்ரமா இருந்தா கூட ஒரு மிகப்பெரிய கெடுதல் பலன்ல ஒண்ணு கொடுக்க போறது இல்லை. 2025 ஜனவரி மாசத்துல கிட்டத்தட்ட எல்லா பிளானட்டோட பொசிஷனுமே மேஷராசிக்கு முதல் 5 மாதம் கொஞ்சம் அப்படியே உங்களை ட்ரிகர் பண்ணி விடுற மாதிரியான அமைப்புல தான் இருக்கு. அதுதான் உண்மை. வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு. நிறைய பேருக்கு பேங்க் லோன் கிடைக்க போதும். உங்களுடைய இது வரைக்கும் நீங்க 11ஆம் இடத்துல இருந்த லாப சனி உங்களுக்கு நிறைய லாபத்தை கொடுத்திருப்பாரு. நிறைய பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் நிறைய பப்ளிசிட்டி இதெல்லாம் கொடுத்திருப்பாரு. இப்ப அப்படியே கொஞ்சம் அப்படியே நகர்ந்து அவர் விரயத்துக்குள் போற காரணத்தை முன்னிட்டு இந்த முதல் ஒரு 5 மாசம் ஒரு 3 மாசம் எடுத்துக்கோங்களேன், மேஷராசிக்காரங்களுக்கு நிறைய பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்க போகுது. சனி போனா எப்படி கிடைக்கும் அப்படின்னா, சனி எப்பயுமே ஒவ்வொரு இடத்த விட்டு போகும்போது அந்த இடத்துல செம்மையா செஞ்சுட்டு போயிடுவாரு. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா 7.5 சனி முடிஞ்ச மிகப்பெரிய எதிர்காலம் அப்படின்றது ஓப்பன் ஆயிடும். இந்த மாதிரி சனி போகும்போது கொடுத்துட்டு தான் போவதை தவிர கெடுத்துட்டு போக மாட்டாரு. அந்த வகையில பார்க்கும்போது 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி தன்னுடைய இருப்பை விட்டு நகரும் போது கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலத்தையும் இல்ல எதிர்காலத்திற்கான ஒரு வித்தையும் போட்டுட்டு தான் போக போறாரு. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. குரு வக்ரமா இருந்து நிறைய சேமிக்கலாம், எப்படியெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான தாட் ப்ராசஸை கிரியேட் பண்ண போறாரு. நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், வக்ரமான கிரகம் கொஞ்சம் ஒரு மாதிரி ரிவர்ஸ்ல தான் யோசிக்கும் அப்படின்னு. அப்போ இந்த குரு அப்படின்றவர் தான் பெரும் நிதிக்கு இறைவன் இல்லையா, அவர் தான் தனக்காரகன். அவர் கொஞ்சம் வக்ரமா இருக்கும்போது என்ன பண்ணுவாருன்னா தேவையில்லாத ஒரு செலவு, தேவையில்லாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத மேஷராசிக்காரங்களுக்குள்ள பூத்தி விட்டுருவார். நான் திரும்பவும் சொல்ற மாதிரி ஒவ்வொரு காலகட்டமும் சரி, 7.5 சனி அப்படின்றது நீங்க எப்படி வாழ்வியல அணுக போறீங்க, எந்த மாதிரியான அனுபவத்துக்குள்ள நீங்க ஆட்பட போறீங்க, எது சரி எது தப்பு, யாரை நம்பலாம் யாரை நம்ப கூடாது, என்ன மாதிரியெல்லாம் நான் அந்த வாழ்வியல கடக்க போறேன் அப்படின்ற மாதிரியான அனுபவத்தை கொடுப்பதற்காக மட்டுமே தானே தவிர வேற எதுவும் பெருசாலாம் இல்லைங்க. என்ன சனி கொஞ்சம் மோசக்காரரு, கொஞ்சம் அடிச்சு பணம் சொல்லி கொடுப்பாரு மேஷராசிக்கு. இல்லை, எல்லா ராசிக்கும் அப்படிதான். மேஷராசிக்கு இன்னும் கொஞ்சம் செல்லப்பிள்ளை இல்லையா, அதனால ரொம்ப அடிச்சு பணம் சொல்லி கொடுக்க போறாரு. இந்த நியூ இயர் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருக்கு அப்படின்னா, மேஷராசி பொறுத்தவரைக்கும் 2 விதமான பலன் இருக்கு. ஒண்ணு, பணத்தின் மூலமாக உங்க தொழிலை தொடங்கி நீங்கள் முன்னேற்றத்திற்கான பாதையில் போவதற்கான நேரமாகவும் இருக்கு. இன்னொன்னு, ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு மக்கள் பண்ணிச்சு அப்படின்னா பெரிய கடன்கள்ல மாட்டிக்கொண்டு அதனால அவதியோடக்கூடிய காலகட்டமாகவும் தான் இருக்கு. இந்த பணத்தை கொடுக்கறத மிஸ்டர் குரு பண்ணாருன்னா இந்த பக்கம் சனி சும்மா இருப்பாரா, நான் விரயத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடியா இருப்பாரு. அதனால இந்த 2 பேரும் நானா நீயான்னு போட்டி போட்டு உங்களை இயக்குவதற்கான காலகட்டமாகத்தான் இந்த மே மாசம் வரைக்கும் இருக்கு. நிறைய பேர் உங்களுடைய ப்ராஜெக்ட் அப்படின்றதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதற்கான அனுகூலங்கள் பெறுவதற்கான டைமா இருக்கு. நீங்க ஏதாவது புதுசா ஒரு தொழில ஈடுபடணும்னு நினைச்சீங்கன்னா மே மாசத்துக்குள்ள பண்ணி முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் அப்படின்றதுல கொஞ்சம் அந்த இடத்துல கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கு இப்போதைக்கு. விரயம் வரணும் அப்படின்னா அது பணம் தான் விரயமா அப்படின்னா இல்ல, உடலாலும் விரயம் வரலாம், மனசாலும் விரயம் வரலாம். ஸோ விரயம் எந்த இடத்துலயாவது வரணும் அப்படின்றத
சனி வந்து அங்க உட்காந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால தேவையில்லாம கடன் வாங்கி அதிக வட்டிக்கு வாங்கி அதை கட்ட முடியாம போய் யாரோ ஃப்ரெண்டை நம்பி அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏமாந்து போறதுக்கான நேரம் அப்படின்றது கொஞ்சம் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துல மேஷராசி நேர்கள் கவனமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடி இது ஓகேவா ஓகே இல்லையான்றத முடிவு பண்ணிட்டு மேஷராசிக்காரங்க செஞ்சீர்கள் ஆனால் பெரும் இழப்புல இருந்தும் பெரும் விரயத்திலிருந்தும் நீங்க வந்து தப்பிச்சுக்கலாம். ஒன்னா இது நடந்துச்சுன்னா அதை ஒண்ணும் பண்ண போறது இல்லைங்க. விரைய நடக்கும்னு முடிவாகி போச்சு. அது சுப விரயமா இல்ல அசுப விரயமான்றத நம்ம தான் கிரியேட் பண்ணிக்கணும் இல்லையா? அது நீங்க ஏதாவது ஒரு நகை வாங்கி வைக்கிறது இல்ல ஏதாவது ஒரு முடியாதவங்களுக்கு ஒரு தாலி வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த விரயம் அப்படியே ஓகே அவன் பண்ணிட்டான் கணக்கு சரியா போச்சு அப்படின்னு டிக் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு சனி. அப்படி இல்லைன்ற பட்சத்துல கண்டிப்பாக ஏதோ ஒரு இக்கனாவை அங்க வச்சிருவாரு. செவ்வாய்க்கிழமை சுக்கிர ஓரையில நீங்க வந்து மகாலட்சுமி வழிபாடு செய்தீர்களே ஆனால் இந்த வருஷம் மட்டும் இல்லை, இனி வரக்கூடிய எல்லா வருஷமுமே சூப்பராகத்தான் இருக்கு. அதை தாண்டியும் உங்களால முடியும் அப்படின்னா கண்டிப்பாக பாத யாத்திரை போறவங்களுக்கு இல்ல நடைப்பயணம் போறவங்களுக்கு உங்களால ஆனா ஏதோ ஒரு சிறு சிறு உதவி சும்மா அந்த பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுத்து தண்ணி பாக்கெட் வாங்கி தருது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மேற்கொண்டீங்க அப்படின்னா அதுவே சூப்பர். முடியும் அப்படின்னா நீங்களே நடந்து எங்கேயாவது ஒரு புனித தலங்களுக்கு எல்லாம் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா சனிக்கான பிரீத்தி அப்படின்றது உங்களுக்கு இயல்பா கிடைக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வர வேண்டிய எல்லா பாஸ்பிரிட்டையும் அப்படியே அள்ளி கொண்டு வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ பெருசாலாம் கவலைப்பட்டுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த புத்தாண்டில் யாருக்கு கொஞ்சம் அப்படியே கவனமா இருக்கணும் அப்படின்னா மேஷராசி பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய சூழல்ல இருக்கீங்க. தேவையில்லாத வீட்டுல சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வருவதற்கான நேரம் அப்படின்றது இருக்கு. அதனால அந்த இடத்துல கவனமா இருக்கணும். 2ஆம் இடத்துக்கு சனியோட பார்வை இருக்கிறதுனால குடும்பம் ரீதியாக தேவையில்லாத பிரச்சனை வம்பு வழக்கெல்லாம் வருவதற்கான டைம் பீரியடா இருக்கு. மே மாசம் வரைக்கும் அங்க வேற குரு கொஞ்சம் அப்படியே வக்ரக மத்தியில உட்கார்ந்துருக்காரா. ஸோ அவரும் ஏதோ ஒரு விஷயத்தை இண்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய மேஷராசி பெண்கள் பெருசா இழப்புல இருந்து தப்பிச்சுக்கலாம். முதல் 5 மாதங்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்த 5 மாசம் சூப்பரா இருக்க போது உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் பலித்தமாக போகிறது. தன்னுடைய குதூகலத்தால் சுறுசுறுப்பால் அனைவரையும் இயக்கக்கூடிய ரிஷபராசினியர்களே, இந்த 2025 வருஷம் நியூ இயர் எப்படி இருக்க போகுது அப்படின்னா அல்டிமேட்டா இருக்க போகுது. அடி தூளுதான். உங்க காட்டுலதான் மழை. காலரை தூக்கி விட்டு நடந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ரிஷபராசிக்காரங்க சொல்லவே வேணாம். சூப்பரான பலன் அப்படின்றது மட்டும்தான் இருக்க போகுது. பொறாமையா இருக்கு எங்களுக்குலாம் லைட்டா ரிஷபராசிக்காரங்களை பார்த்தா. ஐயோ இவங்க மட்டும் நல்லா இருக்காங்களே அப்படின்னு. நல்லா இருக்கீங்களா இல்லையான்னு அப்புறம் பார்க்கலாம் மேடம்லாம் கமெண்ட் பண்ணாதீங்க. நிஜமாவே சூப்பரா இருக்க போறீங்க. ரொம்ப 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 நல்ல பலன் மட்டும்தான் கிடைக்க போகுது. நிறைய பேர் வீட்டுல குவா சத்தம் கேட்பதற்கான நேரம் அப்படின்றது 2025 வருஷம் நியூ இயர்ல இருக்கு. கண்டிப்பாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆதல், நிறைய பேருக்கு குழந்தை பிறப்பாதவர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான நேரம் அப்படின்றது கூடிய நிறைய பேருக்கு லவ் மேரேஜ் நடக்கும் போது நடந்த கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய காதல் திருமணங்கள் இனிப்பதற்கான நேரம் அப்படின்றது ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. இது வரைக்கும் தலைக்கு மேல உட்கார்ந்து இருந்த குரு அப்படியே வக்ரமானாரு, திரும்ப வக்ர நிவர்த்தி ஆனாரு, திரும்ப அப்படியே போறாரு. மே மாசம் வரைக்கும் மட்டும்தான் ரிஷபராசிக்காரங்க கொஞ்சம் அப்படியே இருக்கணும். அதுவே நல்லா தான் இருக்கு. இது வரைக்கும் சனியோட தாக்கம் அப்படியே குறைஞ்சு சூப்பரான இடத்துல போய் சனியும் உட்கார போறாரு. ஸோ ஒன்றும் பெரிய கெடுபலன் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் வெற்றி, வியாபாரத்தில் வெற்றி, எடுக்கிற இடமெல்லாம் வெற்றி, பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம், இன்னும் சொல்ல போனா மதிப்பு மரியாதை எல்லாமே கிடைக்க போகுது. நிறைய பேருக்கு வந்து சந்தோஷம் அப்படின்றதுல எக்ஸ்ட்ராடனரியா இருக்க போறீங்க. அப்படியே திக்குமுக்காடுற சந்தோஷம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரிஷபராசிக்காரங்களுக்கு நடக்க போகுது. யாரெல்லாம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்தீங்களோ அவங்களாம் குடும்பத்தோட சேர்வதற்கான நேரம் அப்படின்றது இருக்கு. குழந்தைகளை பார்த்து குதூகலித்தல், குழந்தைகளை பார்த்து பெருமைப்படுறது, குழந்தைகள் மூலமா வந்து ஒரு ஆதாயம் கிடைத்தல், இது எல்லாமே இருக்க போகுது. ஏன்னா குரு தான் குழந்தைகளை இண்டிகேட் பண்ணக்கூடிய பிளானட்டுங்க இல்லையா? அதனால குரு என்ன பண்ண போறாருன்னா இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் உங்களை தூண்டி விட போறாரு. அப்போ குழந்தை பிறக்காதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறப்பு அப்படின்றது இருக்கு. ஆஃப்டர் மேக் அப்புறம் சான்ஸே இல்லைங்க. நான்லாம் ரிஷபராசிக்காரர் ஏதாவது ஃப்ரெண்டு இருந்தா பார்த்து வச்சு கடன் வாங்கி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட மே மாசத்துக்கு அப்புறம் 2ஆம் வீட்டில் வந்து குரு அமர்தல் அப்படின்றது சொல்லவா வேணும். நிறைய அந்தஸ்து, நிறைய பேருக்கு ப்ரமோஷன், உங்களுடைய மதிப்பு உயர்தல், மரியாதை உயர்தல், அது எல்லாமே நடக்குது. நிறைய பேர் புதிய தொழில் தொடங்குவதற்கான யுக்திகள் எல்லாம் மேற்கொள்ள போறீங்க. நிறைய பேர் புதுசா பிசினஸ் மேன் ஆக போறீங்க. இது வரைக்கும் ஒருத்தங்கில வேலை பார்த்தேன், இனிமேலாம் வேலை பார்க்க முடியாது போட அப்படின்னு சொல்லிட்டு புதுசா வந்து நிறைய தொழில் தொடங்குவதற்கான நேரம் அப்படின்றது கூடி வருது. லாபச்சனி அல்டிமேட்டான பலனா கண்டிப்பா கொண்டு வந்து கொடுக்க போகுது. 11ஆம் இடத்துல வரக்கூடிய சனி வந்து எக்ஸ்ட்ரானரியான பவரை வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு கொடுக்க போறாங்க. நிறைய ரிஷபராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான யோகம் அப்படின்றது கண்டிப்பாக ஆஃப்டர் மேக் அப்புறம் இருக்கு. கம்யூனிகேஷன்ல வந்து ஒரு விதமான ஒரு என்ன சொல்றது வருமானம் வருவதற்காக பேசக்கூடிய ஆட்களாக நீங்க மாற போகிறீங்க. இது வரைக்கும் நான் பேசி பேசி பார்த்தேன், அவன் கொடுக்கவே இல்லை, எனக்கான காசு பணத்தெல்லாம் கொடுக்கல அப்படின்னா இந்த தடவை நீங்க கேட்டீங்கன்னா கேட்கறதுக்கு முன்னாடியே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அதனால உங்க பேச்சு நிக்க போகுது. இது வரைக்கும் நீங்க அழகா இருந்தீங்க, இனிமே உங்க பேச்சு அழகா இருக்க போகுது. குரு வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால இனிக்க ரசிக்க பாயிண்டா பேச போறீங்க. ஆமான்னு எல்லாரும் உச்சி கொட்ட போறாங்க. ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கெடுபலன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. சூப்பரா இருக்க போகுது. இந்த சரியான காலத்தை முறையா
நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு சூப்பரான வருஷம் தான். கிட்டத்தட்ட 2027 வரைக்குமே ரிஷபராசி அல்டிமேட்டா இருக்குங்க. அதனால வந்து கவலையெல்லாம் பட வேணாம். எங்கேயோ கொஞ்சம் சோம்பேறித்தனம் எட்டி பார்க்குதோ அதை மட்டும் கொஞ்சம் எட்டி பார்க்க விடாம பார்த்துக்கோங்க. ஏன்னா யூஸ்வலி ரிஷபராசி நான் சொன்ன மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்றதுக்கு முன்னாடி 10 தடவை அவங்களுக்குள்ளேயே ட்ரையல் பார்த்துப்பாங்க. 11ஆவது தடவை தான் கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அப்ப இந்த 10 தடவை ட்ரையல் பார்க்கக்கூடிய நேரம் கால விரயம் ஆகுறதுன்றதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கிறது. எனக்கு பர்ஃபெக்ஷன் அப்படின்றது தான் முக்கியம் நினைக்கக்கூடிய ஆட்கள் தான் ரிஷபராசி ஆட்கள். இந்த தடவை நீங்க பர்ஃபெக்டா தான் இருக்க போறீங்க. ஆனா இந்த பர்ஃபெக்ஷன் சொல்லி சொல்லி நம்மளுடைய தேவையில்லாத டயத்தை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் பாருங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு டிசம்பர் அப்படியே கொஞ்சம் தாண்டி ஜனவரி அப்படியே தாண்டி பிப்ரவரி மாசம்லாம் சூப்பரா இருக்க போதுங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு. அல்டிமேட்டான பலன் மட்டும்தான் இருக்கு. சரியாக முறையாக இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ரிஷபராசினியர்கள் அத்துணை பேருக்குமே பொருளாதாரத்துல உச்சத்துலதான் இருக்க போறீங்க. அதை தாண்டியும் மகாலட்சுமி வழிபாடு அப்படின்றதும் துர்கை வழிபாடு அப்படின்றதும் மிகச்சிறந்த ஏற்றத்தை கண்டிப்பா கொண்டு வரும். முடியும் அப்படின்னா பௌர்ணமி மாசம் ஒரு கிரிவலம் போயிட்டு வர்றது, இல்ல பௌர்ணமி மாசம் வந்து ஒரு அம்மன் வழிபாடு பண்றது உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை உச்சத்திற்கு கொண்டு போய் கண்டிப்பாக நிற்க வைக்கும். அதை தாண்டி யாரெல்லாம் வந்து திருப்பதி போகணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ இந்த தடவை திருப்பதி போவதற்கான வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்க போகுது. நிறைய பேர் வந்து பெருமாளோட ஒரு டைப் வச்சுக்க போறீங்க. நிறைய வந்து பெருமாள் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களை சேர்ந்து இயங்க போகிறது. இன்னும் சில பேர் உங்களுடைய வால்பேப்பர்லயோ உங்க டிபிலேயோ வந்து திருப்பதி பெருமாளை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய காசு பணம் வருவதற்கான நேரத்தை அவர் கொண்டு வந்து கொடுப்பார். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கெடுதல் பலன் சொல்ற மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லைங்க. எல்லாமே சூப்பரா தான் இருக்கு. ஆனா இந்த நேரத்தில் இந்த நியூ இயருக்கு அப்புறம் வரக்கூடிய 2026ல மட்டும் தான் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா பிளானட்டோட முன்னாடி பின்னாடி நகர்வு இருக்கு. அது ரெட்ரோ ஆகுதா ஸ்ட்ரைட்டா இருக்கா அதெல்லாம் பொறுத்து தான் வந்து பலன் எடுக்க முடியும். இப்போ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு சூப்பரா இருக்கு. நீங்களாம் பலனே பார்க்க வேணாம். கலர் தூக்கி விட்டு கம்முன்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். மற்றவங்கள தான் உட்காந்து என்ன பலன் என்ன ராசி என்ன ப்ரெடிக்ஷன் பார்த்துட்டு இருக்கணும். ரிஷபராசி நாட்டில் மழை தான். ஸோ அதனால கவலையே பட வேண்டாம். அல்டிமேட்டான பலன் மட்டும்தான் இந்த நியூ இயரில் இருந்து ஆரம்பமாக போகிறது. தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் தன்னுடைய சிந்தனையால் அனைவரையும் வசீகரிக்கக்கூடிய மிதுனராசினியர்களே, இந்த 2025வது வருஷம் நியூ இயர் எப்படி இருக்க போகுது அப்படின்னா இருக்க போகுது நல்லா தான் இருக்க போகுது. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த நியூ இயர் அப்படின்றது எட்டி பார்க்க போகுது. நான் பெருசாலாம் பீடிகை போட்டு நீங்க அப்படி இருப்பீங்க இப்படி இருப்பீங்கன்னு சொல்லலாம் ரெடி இல்லைங்க. யதார்த்தத்தை இருக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட மார்ச் மாசத்துக்கு அப்புறம் 10ஆம் இடத்தில் சனி வந்து அமர்கிறார். வேலையை செவ்வனே செய்வதற்கு மிஸ்டர் சனி ரெடி ஆயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன மேடம் 10ஆம் இடத்துல சனி 12ஆம் இடத்துல வரைய குரு எங்க பாடு திண்டாட்டம் தானா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. யாரெல்லாம் ஃபாரின் போகணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ அவங்க எல்லாம் ஃபாரின் போவதற்கான முகாந்திரங்கள் கண்டிப்பாக தெரிய ஆரம்பிக்கும். நிறைய மிதுன ராசிக்காரங்க ஃபாரின் டிராவல் பண்ணுவதற்கான நேரம் அப்படின்றது கூடி வருது. இல்ல ஃபாரின்ல இருக்கிறவங்க இங்க வருவதற்கான நேரம் அப்படின்றது கண்டிப்பாக 100க்கு 100% கூடி வருது. நிறைய பேர் வந்து பிஆருக்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, நிறைய பேர் விசாக்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த மிதுன ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு டாப் கியர் போட்டு அடிச்சாம்பர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். சூப்பரான டைம் பீரியடாகத்தான் இருக்கிறது வெளிநாட்டு வேலை இல்ல வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு. அதை தாண்டி யூஸ்வலா ஒரு கோட் இருக்குல்லங்க, 10ல் குறி பதவி நாசம் 10ல் சனி பதவி மோசம்னு இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன யூஸ்வல் அது யூஸ்வல் கோட்டு தான். அதை கொஞ்சம் டீப்பா பார்த்தோம் அப்படின்னா வேலையில் கொஞ்சம் கவனம், இடமாற்றம், பணிமாற்றம், தொழில் மாற்றம் இதெல்லாம் வருவதற்கான நேரம் அப்படின்றது மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கு. ஸோ வந்து வேலையில கொஞ்சம் ஏதோ ஒரு மாறுதல் வருவதற்கான டைம் பீரியடா இருக்கு. ஸோ அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். மே மாசம் வரைக்கும் 12ல இருக்கக்கூடிய குரு ஒரு விரயத்தை கொடுக்கறதுனால கண்டிப்பா வந்து சனியை வந்து வேலையை இண்டிகேட் பண்றதுனால உங்களுடைய யூஸ்வலி நீங்க கோவமே பட மாட்டீங்க மிதுன ராசிக்காரங்க. இந்த உங்களையே கோவப்படுத்த மாதிரி தான் பிளானட்டோட அமைப்புலாம் இருக்கு. ஏதோ ஒரு கோவப்படுத்தி உங்களை அந்த வேலையை விட்டு வெளியே அனுப்பிட மாட்டோமா, அதன் மூலமா ஒரு விரயம் வந்துடாதான்ற மாதிரியான லீலைகள் எல்லாம் மிஸ்டர் சனி பண்ணுவார். அதனால என்ன ஆனாலும் என்ன அடிச்சாலும் நான் தாங்க வேண்டாம் அப்படின்னு உங்க வேலையில் நீங்க நின்றுட்டீங்க அப்படின்னா வேலை மூலமாக வரக்கூடிய பணி இழப்பு அப்படின்றது மிதுன ராசிக்காரங்களுக்கு பெருசா இருக்க போறது இல்லை. பட் ஏதோ வேலை அப்படின்ற விஷயத்துல வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியான விஷயங்கள் நடக்க போறது இல்லைங்க. நான் வந்து பிராங்காவே பேசிடுறேன். அதனால இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு இப்படிதான் இருக்க போகுது அப்படின்ற நீங்க தாட் ப்ராசஸோட ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெருசான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நீங்களும் வச்சுக்க மாட்டீங்க. யூஸ்வலி மிதுன ராசிக்காரங்க பெருசா எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்க மாட்டாங்க. லிவ் த மூமெண்டா போகக்கூடிய ஆட்கள் தான் மிதுன ராசி ஆட்கள். ஏன்னா முதல் நாளே புத்தியால் வேலை செய்யக்கூடிய ஆட்கள். அதனாலதான் நான் எடுக்கும் போதே புத்தியால் வேலை செய்யக்கூடிய மிதுன ராசிக்காரர்களே அப்படின்னு சொல்லி மேற்கப்புறம் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா குரு வந்து 1-5-9 இயக்க தான் போறாரு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் 1-5-9 இயக்கும் போது உங்களை இயக்க போறார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா குருனாலே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேங்கர் அவர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு கடனை வாங்க வச்சு அதுல மாட்டி விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய டயத்தை சனி பண்ணுவார். அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. வேலை போயிட்டு கடனை வாங்கி நம்ம வாழ்க்கையை ஓட்டுற மாதிரியான நிலையெல்லாம் கூட குரு வந்து சனியும் கொண்டு வந்துருவாங்க.
அதனால கண்டிப்பாக கொஞ்சம் எங்கேயாவது ஒரு ஈகோ எட்டி பார்க்குது அப்படின்னாலே முளையிலேயே கிள்ளி போட்டுருங்க. ஏன்னா தேவையில்லாத ஈகோனால இல்ல தேவையில்லாத ஒரு டிப்ரெஷன்னால நீங்க வேலையை விட்டுறது அப்படின்றது பிரச்சனைக்குள்ள ஆளாறது. வேலை பத்தி நீங்க சிம்மராசிக்காரங்கிட்ட கேட்டு பாருங்க. போன வருஷம் அவங்க எவ்வளவு பாடுபட்டாங்கன்னு. கிட்டத்தட்ட அதே அமைப்புல இப்ப சனி வரனால இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்க போது. அதனால தான் நான் இவ்வளவு அழுத்தி அந்த ஒரு விஷயத்த மட்டுமே பர்டிகுலர் பண்ணி உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன். நிறைய பேருக்கு வந்து நிறைய மிதுன ராசிக்காரங்க வந்து இந்த வருஷம் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் பூர்த்தி ஆகக்கூடிய டைம் பீரியடா இருக்கு. செலவு வரணுங்க. அது சுப விரயமா இல்ல அசுப விரயமான்றது நம்ம தான் டிசைட் பண்ண போறோம். நிறைய பேர் லேண்ட் வாங்குறதுக்கு, இடம் வாங்குறதுக்கு, வண்டி வாகனம் வாங்குவதற்கான நேரமாக மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு. நிறைய பேர் வந்து இந்த பேங்க்ல லோன் வாங்கி வீட்டை வந்து கட்டுறது இல்ல பேங்க் லோன் அடைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். 1, 5, 9 இயங்க போறதுனால கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வத்தோட ஆகச்சிறந்த அருள் அப்படின்றது மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக கிடைப்போகுது. இறையருள் மூலமா உங்களுடைய ஆத்ம அழகு அப்படின்றது ஜொலிக்க போகுதுங்க. ரொம்ப சூப்பரா இருக்க போறீங்க. இயல்பாவே வந்து மிதுன ராசி புத்தியால் வேலை செய்யக்கூடிய ஆட்கள். அவங்க வந்து எது கரெக்ட் எது தப்புன்னு ஆராய்ச்சி பார்த்துதான் ஒரு செயல்ல ஈடுபடுவாங்க இல்லையா? அப்போ இந்த இறையருளும் சேர்ந்திருக்கும் போது நம்மளுக்கு சொல்லவா வேணும். சோ சனியெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. பெரிய ஆளே நம்ம கிட்ட இருக்காரு. சனி என்ன பண்ணிடுவாரு? அதனால நம்ம தலைவர் சொல்ற மாதிரி ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா, நம்ம ஏன் கவலை பண்ணுவோம். மிதுன ராசிக்காரங்க பெருசாலாம் ஒண்ணு கவலைப்பட்டுக்க வேண்டிய டைம் பீரியட் எல்லாம் இல்ல. ரொம்ப நல்லா தான் இருக்க போகுது. பட் கவனம் கவனம் கவனம். பேச்சில் கவனம், சிந்தனையில் கவனம், செயலில் கவனம், எல்லாத்துலயும் ஒரு நிதானம். அம்மாவோட உடம்பு அப்பாவோட உடம்பை பார்த்துக்கக்கூடிய டைம் பீரியடாக இருக்கு. நிறைய மிதுன ராசி குழந்தைகளா இருந்தா கீழே மேல விழுந்து அடிபடுறதுக்கான நேரமாவும் இருக்கும். அதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய மிதுன ராசி பெண்களுக்கு உங்களுடைய அபிலாஷைகள் அனைத்தும் நடப்பதற்கான காலம். நிறைய பேர் தங்கம் வாங்க போறீங்களோ? ஏன் மேடம் தங்கம் விற்கிற விலையில் தங்கமா வாங்குறது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்துக்குள்ள மிதுன ராசிக்காரங்க தங்கம் வாங்கிடுவீங்க. நீங்க தான் தங்கத்தையே உங்ககிட்ட வச்சிருக்கீங்களே. மிஸ்டர் குரு அப்படி அழகா தூக்கி வச்சுக்க போறீங்க ஆஃப்டர் மேக் அப்புறம் சொல்லவா வேணும். கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்க தங்கம் வாங்குவதற்கான நேரம் அப்படின்றது கூடி வருது. கண்டிப்பா குருமார்களுடைய ஒரு பிளெஸிங் வாங்குறது, அதை தாண்டியும் உங்களுடைய பணம் வருவதற்கு அம்பிகை வழிபாடு, அதுவும் பௌர்ணமியில பண்ணக்கூடிய அம்பிகையோட வழிபாடு, ஏதாவது ஆத்தங்கர பக்கம் குளத்தங்கர பக்கம் இருக்கக்கூடிய உங்க குலதெய்வமாக இருந்தால் உங்க குலதெய்வத்தை போய் கும்பிட்டு வர்றதுக்கான ஒரு மிகப்பெரிய முயற்சிகளை மேற்கொள்ளுதல், இது எல்லாமே கிடைக்கும். நான் ஃபாரின்ல இருக்கேங்க அங்க இருக்கேன் என்னால முடியாதுன்னா கிளம்பி வந்து ஒரு தடவை குலதெய்வத்தை கும்பிட்டு போங்க. அது போதும் உங்களுக்கு. சூப்பரா உங்களுடைய முன்னேற்றத்தோட உச்சியில கொண்டு போய் உங்க குலதெய்வம் உட்கார வைப்பா. எந்த தெய்வம் வருதோ இல்லையாங்க, முதல்ல உங்க குலதெய்வம் தான் ஓடி வரும். அதனால அதை மனசுல வச்சுட்டு கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்கள் உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு போய் அங்க ஒரு உங்களுக்கான அந்த முறைகள் என்ன இருக்கோ அதை பார்த்துட்டு நீங்க வந்து பண்ணீங்க அப்படின்னா இந்த 2025 வருஷம் உங்களுக்கு அல்டிமேட்டான பலன் கண்டிப்பா கொண்டு வந்து கொடுக்கும். அதை தாண்டி உங்க முயற்சிகள் அனைத்துமே ஒரு சக்சஸ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக சிவ வழிபாடு அப்படின்றது உங்களுக்கு தேவைப்படக்கூடிய நேரமா இருக்கு. நிறைய பேர் வந்து சிவனுக்கு தேன் கொடுத்தல் இல்லை பாலாபிஷேகம் எல்லாம் பண்ணீங்கன்னா சிவன் வழிபாட்டின் மூலமாக உங்கள் முயற்சிகள் அனைத்தும் பலித்தமாகக்கூடிய காலகட்டமா இருக்கு. நிறைய குருமார்களுடைய பிளெஸிங் கிடைக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. 1, 5, 9 மிதுன ராசிக்காரங்களுக்கு ஆஃப்டர் மேக் அப்புறம் இயங்க போகுது. 5ஆம் இடம் அப்படின்றதான் காதல், சிந்தனை, செயல், உங்களுடைய மூளை, இது எல்லாமே இயங்க போகுது. உங்களுடைய குலதெய்வத்துடைய ஆசி அப்படின்றது உங்களுக்கு அல்டிமேட்டா கிடைக்க போகுது. மிதுனராசிக்காரங்களுக்கு கெடுபலன்லாம் ஒன்றும் பெருசா இல்லைங்க. இந்த குரு அப்படின்னா கௌரவத்தை இண்டிகேட் பண்ணுவார் இல்லையா? குரு தான் கௌரவம். அப்ப அவர் வந்து நம்ம தலையில உட்கார்ந்து இருக்கும் போது நம்ம வீட்டுல எந்த சாதம் சாப்பிட்டாலும் பரவாயில்ல, தயிர் சாதம் சாப்பிட்டாலும் வெளியில பிரியாணி சாப்பிட்ட மாதிரி காட்டிக்கணும்ன்றதுக்காண்டி சில வேலைகள்லாம் பண்ண வைப்பார். இங்க இருந்து அது சனியும் தூண்டுவார். அதனால எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, யாருக்காக இருந்தாலும் சரி, இந்த செலவு இப்ப அவசியமா அப்படின்றத பார்த்துட்டு இந்த வேலை நான் செய்வது கரெக்டான்றதை பார்த்துட்டு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா ஒன்றும் பெரிய இழப்பெல்லாம் ஒன்றும் மிதுன ராசிக்காரங்களுக்கு வரவே இல்லை. வேலையில மட்டும் கவனம் கவனம் கவனம். தன்னுடைய கலகலப்பு பேச்சால் அனைவரையும் கவரக்கூடிய கடகராசினியர்களே, இந்த வரக்கூடிய 2025 வருஷம் நியூ இயர் எப்படி இருக்க போகுது அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரியா இருக்க போகுது அப்படிதான் சொல்லணும். கிட்டத்தட்ட இது வரைக்கும் நீங்க சிரிச்சா அவ்வளவு அழகா இருக்கும்ல, அந்த சிரிப்பே மறந்து போச்சு இல்ல, அந்த அளவுக்கு வச்சு சனி வச்சு 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 செஞ்சுட்டாரு கடகராசிக்காரங்களை. அஷ்டம சனின்ற பேர்ல உயிர் மட்டும்தாங்க பேலன்ஸ் இருக்கு, மற்ற எல்லாம் போயிடுச்சு. மானம் போச்சு, மரியாதை போச்சு, செய்யாத பழிக்கு வந்து தண்டனை ஏத்தாச்சு, காசு போச்சு, எல்லாமே போச்சு போச்சு போச்சு. ஏன் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான நிலைமைக்கு என்னை கொண்டு போய் விட்டுருச்சு இந்த 2.5 வருஷம். அப்பாடி எப்படியோ தப்பிச்சினேன் அப்படின்னு சொல்லி புலம்பக்கூடிய கடகராசினியர்கள் அத்துணை பேருக்கும் உங்களுடைய புலம்பல் எல்லாம் பிரபஞ்சத்துக்கு கேட்டு உங்களுக்கான விடிவு காலம் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணி விட ரெடி ஆயிட்டாரு இந்த நியூ இயர்ல இருந்து. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சனி அப்படின்ற பிளானட் வந்து 6 மாசத்துக்கு முன்னாடியே அடுத்த வீட்டுக்கான இயக்கத்தை கொடுக்க ஆரம்பிச்சுவாரு இல்லையா? அந்த மாதிரி இப்ப அஷ்டம சனியில இருந்து அவதிப்படக்கூடிய அத்துணை கடகராசி நேயர்களுக்குமே அப்பாடி அப்படின்னு ஒரு பெரிய விமோச்சனம் தான், சொல்லப்போனா சாப விமோச்சனம் தான் அப்படின்ற மாதிரிதான் நிகழ்வுகள் நடக்க போகுது. வரக்கூடிய
ஜனவரி மாசத்துல இருந்து உங்களுக்கான சூப்பரான சுப்ரீம் டைம் அப்படின்றது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் திரும்பவும் சொல்றேன், சுப்ரீம் டைம்னா சாதாரண விஷயம் கிடையாது. இது வரைக்கும் எதெல்லாம் வேணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்களோ, எதெல்லாம் இழந்தீங்களோ, எதெல்லாம் வந்து கிடைக்கலன்னு சொல்லி தவிச்சிட்டு இருந்தீங்களோ, எத்தனை தடவை நடந்தீங்களோ ஒரு விஷயத்துக்கு, அது எல்லாமே வந்து தவிடுபடி ஆயிட்டு நீங்க போய் நின்னோடனே அந்த விஷயம் நடக்கிறதுக்கான முகாந்திரங்கள் எல்லாம் தெரிவதற்கான நேரம் அப்படின்றது இந்த நியூ இயர்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த நியூ இயர் யாருக்கு வந்து சூப்பரோ இல்லையோங்க, கடகத்துக்கும் மகரத்துக்கும் தாங்க சூப்பர். இன்னும் சில பேருக்கு மணி பேக் பாலிசி மாதிரி இந்த நேரத்துல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு இன்சூரன்ஸ் அமௌண்ட்டோ இல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு அமௌண்ட்டோ கிடைக்கிறதுக்கான நேரம் அப்படின்றது கூடி வருது. நிறைய பேருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல எங்களுக்குலாம் 7 ரூபா கிடைச்சதுன்னா உங்களுக்கு மட்டும் 8,000 ரூபாய் கிடைக்கிறதுக்கான டைம் பீரியட்லாம் இருக்கு. கொடுத்து வச்ச ராசிகளா இருக்க போறீங்க. இது வரைக்கும் நீங்க பட்ட அத்துணை கடன்கள்ல இருந்தும் நிவர்த்தி ஆறதுக்கு உங்களுக்கு பணம் வரணும்ல. அந்த பணம் வந்தாதானே அதெல்லாம் செய்ய முடியும். அதனால அந்த பணம் வருவதற்கான வேலைகள்லாம் சனி பார்த்து விட்டுதான் செல்வார். அதனால பெருசாலாம் ஒன்றும் கவலைப்பட்டுக்க வேணாம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் இனிமே கெத்த காலத்துக்கு விட்டு நடந்து போயிட்டே இருக்கலாம். இது வரைக்கும் நான் தலை குனிஞ்சு நான் நடக்கிற மாதிரியான சூழல்லாம் கிரியேட் ஆயிடுச்சு மேடம் சொல்லிட்டு வருத்தப்படுற அத்துணை கடகராசினியர்களுக்கும் கண்டிப்பா சொல்றேன், சூப்பரான டைம் பீரியட் அப்படின்றது ஆரம்பம் ஆயிடுச்சு. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எதை பத்தி இனிமே கவலைப்பட வேண்டாம். நீங்க சிரிச்சா அவ்வளவு அழகா இருக்குங்க. ஆனா சிரிப்புன்றது ஏதோ மறந்து போச்சுல இந்த 2 வருஷம். இனிமே நீங்க சிரிக்கக்கூடிய டைம் பீரியடா மட்டும்தான் இருக்கு. இது வரைக்கும் உங்களை பார்த்துலாம் சிரிச்ச எவனா உங்க கண்ணு முன்னாடி அழிய போறத பார்க்க போறீங்க. ஆஃப்டர் மேக் அப்புறம் குருவோட டிரான்சிட் அப்படின்றது கொஞ்சம் ஒரு கரெக்டான பொசிஷன்ல இல்லைங்க. அதனால அந்த இடத்துல கவனமா இருக்கணும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப கத்துக்கிட்ட பாடமே போதும். இந்த அனுபவத்தெல்லாம் வச்சு திரும்ப வந்து தெரியவே இல்லாம பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றதுல தயவு செஞ்சு கடகராசிக்காரங்க இறங்காதீங்க. என்ன மேடம் இப்பதான் சூப்பரான டைம் பீரியட், நீங்க திரும்ப இன்வெஸ்ட்மெண்ட்ல இறங்காதீங்க அப்படின்னா, இந்த வருஷம் குருவோட டிரான்சிட் அப்படின்றது கொஞ்சம் வந்து விரயத்தை நோக்கி இருக்கிறனால கண்டிப்பாக 11ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு கொஞ்சம் லாபத்தெல்லாம் கொடுத்துட்டு இருந்த குரு இப்ப 12ஆம் இடத்துல போறாரு. கண்டிப்பா ஏதோ ஒரு விரயத்தை அவர் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. சனி என்னதான் கொஞ்சம் அப்படியே போ அப்படின்னு கொஞ்சம் நிம்மதியா விட்டா கூட இந்த பக்கம் குரு வந்து செக் வைக்கிறதுக்கு ரெடியா இருக்காரு. இது சுப விரயமாகத்தான் ஆகும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா குரு எப்பயுமே சுபர் தாங்க. மிஸ்டர் சனி அளவுக்குலாம் ரொம்பலாம் வந்து நம்ம மேல பாசத்தெல்லாம் பொழிய மாட்டாரு. அதனால நம்ம கவலைப்பட்டுக்க வேணாம். நிறைய பேருக்கு படிப்புல இருந்த தடை எல்லாம் நிவர்த்தி ஆயிட்டு சூப்பரா மேற்படிப்பு படிப்பதற்கான யோகம், ஃபாரின் போய் படிக்கணும்னு நினைச்சு ஆசைப்பட்ட அனைத்து கடகராசிக்காரர்களுக்கும் மேற்படிப்பு படிப்பதற்கான நேரம், கல்யாணம் ஆகாத அனைத்து கடகராசினியர்களுக்கும் கல்யாணம் கூடி வருவதற்கான நேரம், எல்லா சந்தோஷமும் நடக்க போகுதுங்க. மே மாசத்துக்கு அப்புறம் சூப்பரா இருக்க போறீங்க கடகராசிக்காரங்க. எதை பத்தியுமே நீங்க கவலைப்பட்டுக்கவே வேணாம். நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான நேரமா இருக்கு. இறைவனுடைய ஆகச்சிறந்த அருள் அப்படின்றது அப்படியே ஷவர் மாதிரி உங்க மேல அந்த பிளெஸிங்கை திரிக்கக்கூடிய டைம் பீரியடாகத்தான் இருக்கு. உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக அதை அப்படியே அழகா அள்ளி கொண்டு வந்து உங்களுக்கான புதையிலே நீங்க வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளவு சூப்பரா இருக்கு டைம் பீரியட் கடகராசினியர்களுக்கு. இந்த இதை நான் இன்னும் கொஞ்சம் வலுவேத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக நான் திரும்ப திரும்ப சொல்றேன், தண்ணீர் தானம் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். வருமானத்தை பெருக்கிறதுக்கு சிவ வழிபாடு அப்படின்றது உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொண்டு வந்துடும். முடிஞ்சா டைம் இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து திருவண்ணாமலை கிரிவலம் ஒரு தடவை பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு வந்து பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதை கண்டிப்பாக கண்கூடாக உணர்வீர்கள். கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கனவுகள் அனைத்தும் கைகூடி வரக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த புத்தாண்டு பிறக்க போகிறது. என்ஜாய் பண்ணுங்க. தன்னுடைய சிந்தனையால், செயல்பாட்டால், மனோதினத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் சிம்மராசினியர்களே, இந்த 2025 வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா இருக்க போகுது பார்க்கலாம். இந்த 2025 வருஷம் சிம்மராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட அனுபவத்துடைய எல்லைக்கு போறீங்கன்னு சொல்லலாமா? இது வரைக்கும் பார்த்த அனுபவம்லாம் கம்மி. இது வரைக்கும் நீங்க பார்த்ததெல்லாம் வெறும் ட்ரைலர் தான். இனிமேல் தான் மெயின் பிக்சர் வந்து மிஸ்டர் சனியை விளையாடுறதுக்கு ரெடியா இருக்காரு. ஸோ நம்மளும் எந்த பால் போட்டாலும் 6 அடிக்கிற ஆட்கள் தானே. சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் யாரா இருந்தாலும் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் தான். இந்த தடவை சனி போடுற பால்ல நம்ம 4 அடிக்க போறோமா இல்ல போல்டாக போறோமான்றத மேல இருக்க அம்பையர் தான் டிசைட் பண்ண போறார். உங்களுக்கான சுய அனுபவத்தை வழங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த 2025 வருஷம் வரப்போகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேல இருக்க அம்பையர் தான் டிசைட் பண்ண போறாரு. நம்ம வந்து 6 அடிக்க போறோமா இல்ல 4 அடிக்க போறோமா இல்ல அவுட் ஆக போறோமா இல்ல ஸ்டக் வைக்க போறோமா இல்ல வந்து நம்மள வந்து காப்பாத்திக்க போறோமா, எல்லாத்தையும் வந்து கடவுள் வழிபாட்டின் மூலமாக மட்டுமே இந்த தடவை கரை சேருவதற்கான காலம் அப்படின்றது சிம்மராசினியர்களுக்கு இருக்கு. இது வரைக்கும் கண்டச்சனில இருந்து 10ஆம் இடத்துல வேற குரு உட்காந்து வேலையில ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ், உடல்நிலையில ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்த இந்த 2 பேரும் அப்படியே நகர்ந்து அடுத்தடுத்த வீட்டுக்கு போய் என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா, மிஸ்டர் சனி அஷ்டம சனியின் மூலமாக நம்மள அப்படியே அழகா அபேஸ் பண்ணி எவ்வளவு அடிச்சா இவன் தாங்குவான் அப்படின்றத வச்சு செக் பண்றதுக்கு ரெடி ஆயிருக்காரு. ஆயத்தமாக போறா ஜனவரி மாசத்துல இருந்து. கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. இந்த 2025 வருஷ காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னா, நான் சொன்ன மாதிரி முன்னாடியே 2 விதமான பலனை கொடுக்க போகுது. என்ன மாதிரியான பலன் கொடுக்க போகுதுன்னா, முதல்ல 5 மாசம் கொஞ்சம் உங்களை
தயார் பண்ண போறாரு சனி. இந்த சமூகம் எப்படிப்பட்டது, இந்த உலகம் எப்படிப்பட்டது, எந்த மாதிரி வந்து நீங்க எஸ்கேப் ஆயிக்கலாம், இல்ல எந்த மாதிரி வந்து நீங்க வந்து உங்களுடைய செயல்பாட்டால் நீங்க வந்து உங்களை அடையாளப்படுத்திக்கலாம், எப்படியெல்லாம் நீங்க தாங்கணும். யூஸ்வலி சிம்மராசிக்கு ஒரு தன்மை என்ன தெரியுமா, அவங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுங்க. அவங்களுக்கு இந்த நைச்சியமா பேசி நடிக்கலாம் தெரியாது. வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. உங்களுடைய ஆளுமையில கை வைக்கக்கூடிய நேரமா இருக்கு. அதனால அதுல கொஞ்சம் கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா சிம்மராசி எதை வேணா அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. வேலை அப்படின்ற விஷயத்துல அட்ஜஸ்டே பண்ண மாட்டாங்க. சனி தன்னோட பால போடுறதுக்கு ரெடியா இருக்காரு. இது எல்லாமே வெறும் 5 மாசம் தாங்க. அடுத்த 5 மாசம் சூப்பரா இருக்க போகுது. ஏன்னா இது வரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்து குரு வந்து நிறைய வேலைகள்ல டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்து அப்படியே உங்களை மென்டல் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தது. இந்த குரு என்ன பண்ண போறாருன்னா அப்படியே நகர்ந்து 11ஆம் இடத்துல லாப குருவா போய் உட்கார்ந்து அமர போறார். இதுவே உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொடுக்க போகுது. நான் ஏற்கனவே சொன்னாங்கல்ல ஒரு விஷயம், யாருக்கு எங்க எப்படி அடிச்சா வலிக்கும்னு சனிக்கு தெரியுங்க. அதனால அவங்கவுங்கள அப்படிதான் அடிப்பாரு. சனி யாரங்க தண்டிப்பாரு? யாரு தப்பு பண்றாங்களோ, யாரு ஏமாத்துறாங்களோ, யாரு பொய் சொல்றாங்களோ, யாரு வந்து சமூகத்திற்கு எதிரான ஒரு செயலை செய்கிறார்கள். அதனாலதான் சனி வந்து நீதிமான். ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கறவரே சனி. அவர் தான் கர்மாக்காரகன். அதனாலதான் அவர் துலாம்ல போய் உச்சம் அடைகிறார். சோ சனிக்கு வந்து கெட்டது பண்றவங்களை மட்டும்தாங்க பிடிக்காது. சிம்மராசிக்காரங்க இயல்பாவே கெட்டது பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டா பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. உட்கார்ந்த இடத்துல இருந்து வேலை பார்க்கணும், உட்கார்ந்த இடத்துல இருந்து லாபம்லாம் வரும்னு மாதிரியான தாட் ப்ராசஸ அப்படியே ராகு டிரான்சிட் வந்து உங்களை வந்து கொடுப்பாரு. அப்படியே தூண்டி விடுவார் ராகு. அதனால நீங்க பயந்துராதீங்க, அதெல்லாம் முடியாது, நான் என்ன மாதிரிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா அஸ்யூஷுவல் எப்பயும் போல இருந்துட்டு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனியில எந்த சனியும் ஒண்ணும் பண்ணாது. அசால்ட்டா அப்படியே நம்ம 6 அடிச்சு போயிட்டே இருக்கலாம். ஏதாவது இடத்துல கொஞ்சம் வந்து கவனிக்காம விட்டுட்டீர்களே ஆனால் கண்டிப்பாக அல்லல் பட வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கு. அதனால எச்சரிக்கையா இருக்க வேண்டிய டைம் பீரியட் தான். ரொம்ப வந்து அவங்க அப்படி சொல்றாங்க இப்படி சொல்றாங்க, அஷ்டமச்சனி ஜென்மச்சனி அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நல்லது பண்றவங்களுக்கு சிம்மராசியா இருந்தாலும் சரி, அது மேஷராசியா இருந்தாலும் சரி, துளாராசி எதுவுமே வந்து எந்த சனியும் எந்த குருவும் எந்த ராகு கேதுக்களும் எதுவும் பண்ண போறது இல்லை. ஆனாலும் கொஞ்சம் ஹெல்த் விஷயத்துல கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டிய முதன்மை ராசி எது அப்படின்னு பார்த்தா சிம்ம ராசி தான். இந்த அசிங்க அவமானம் எல்லாம் அவங்களுடைய நேட்டரல் ஆஸ்கோப்பு உங்களுடைய தசாபுதி படி இயங்க போறதா இருக்கட்டும், பொது பலன் அப்படின்றதுல வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ஸ்பீட் டிரைவ் வேணாம். கண்டிப்பாக அயக்ரீவர் வழிபாடு இல்ல மிருக முகங்கள் கொண்ட கடவுள்கள் இருப்பார்கள், அவர்களுடைய வழிபாடு அப்படின்றது உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து உங்களோட குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ஆகச்சிறந்த பிளஸிங் அப்படி அலாக்கத்து வந்து கொடுக்கறதுக்கான டைம் பீரியடாக இருக்கு. கொஞ்சம் உக்ர தெய்வங்களான அந்த காளியோட வழிபாடு, வாராகியோட வழிபாடு, இந்த வழிபாடெல்லாம் செய்யறதன் மூலமாக உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கண்டிப்பாக உங்க வாழ்வியலில் அடையலாம். கண்டிப்பாக 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு உங்களால ஆனா ஆப்பிள் சாத்துக்குடி எல்லாம் வாங்கி கொடுத்து அவங்களை ஏதாவது கொஞ்சம் குஷி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனி அந்த பக்கம் குஷி ஆயிடுவாரு. முடிஞ்ச அளவுக்கு யாராவது வந்து ஹெல்ப் பண்றேன், ஏதோ ரத்தம் தானம் பண்றது இல்ல வந்து மருத்துவ இதுக்கு பில்லு பே பண்றது அந்த மாதிரிலாம் உங்களால முடியும் அப்படின்னீங்கன்னா நீங்க அதெல்லாம் பண்ணீங்கனாலே போதும். சனியுடைய மிகச்சிறந்த பிளெஸிங் உங்களுக்கு கிடைக்க போது. பெரிய ஒரு கெடுபலன்லாம் வரப்போறது இல்லை. சிம்மராசிக்காரங்க பெருசாலாம் பயந்துக்க வேணாம். எனக்கு தெரிஞ்சு திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்றது வேலைகள் மூலமாக உங்களுக்கு கிரியேட் ஆக போகுது. அது ஆஃப்டர் மேக்கப்புறம் நடக்க போகுது. ஸோ அதனால எக்ஸ்ட்ராடினரி பெனிஃபிட் தான் அடைய போறீங்க. சிம்மராசிக்காரங்க சூப்பரா இருக்கு. அடுத்த ராசி கன்னி ராசி. கிட்டத்தட்ட 2025வது வருஷம் இந்த நியூ இயர் எனக்கு என்னெல்லாம் பண்ண போகுது, என்ன மாதிரி ஆக்டிவேட் ஆக போகுது, பிளானட் என்ன மாதிரி என்ன இயக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கன்னிராசிக்கு அல்டிமேட்டான பலன் மட்டும்தான் அப்படின்றது தான் இருக்கு. 2 விதமான நகர்வுகள் அப்படின்றது கன்னிராசிக்கு நடக்க போகுது. முதல் ஒரு 5 மாதம் ஒரு விதமான பலனும், அடுத்த 5 மாதம் ஒரு விதமான பலனும் கன்னிராசிக்கு நடக்க போகுது. கிட்டத்தட்ட சனியோட டிரான்சிட், அதுக்கப்புறம் ராகு கேதுக்களுடைய பயிற்சி, குருவோடைய மாற்றம், இதெல்லாம் சேர்த்து கூட்டு கழிச்சு பார்க்கும்போது கன்னிராசிக்காரங்களுக்கு குருவின் 4ஆம் பார்வை அப்படின்றது உள்ளதுனால வீடு, மனை, வண்டி, வாகனம் எல்லாம் வாங்குவதற்கான யோகம் அப்படின்றது கூடி வருது. நிறைய பேருக்கு சொத்துக்கள் கிடைப்பதற்கான நேரம் அப்படின்றது கூடி வருது. நிறைய பேருக்கு பூர்வீக சொத்துக்கள் இது வரைக்கும் பஞ்சாயத்திலே போயிட்டே இருந்துச்சு, எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அத்தனை கன்னிராசினியர்களுக்கும் பூர்வீக சொத்து அப்படின்றது கிடைப்பதற்கான காலம் அப்படின்றது இந்த நேரத்தில் சத்தியமா கூடி வருது. நிறைய பேர் வீடு வாங்கலாம், வண்டி வாங்கலாம், அட்லீஸ்ட் ஒரு 1/4 ஏக்கர் இடத்தையாவது வாங்கி போடுவோமே அப்படின்னு இத்தனை நாளா பார்த்துட்டே இருந்த கன்னிராசி நேயர்களுக்கு, கன்னிராசி இருக்கிற வீட்டுல இருக்கிற உறுப்பினர்களுக்கும் சரி, அவர்கள் மூலமாக இடம், மனை, வண்டி, வாகனம் வாங்குவதற்கான நேரம் அப்படின்றது கூடி வருது. ஒருவேளை சின்ன குழந்தைங்க வீட்டுல கன்னிராசினியர்களா இருக்கீங்கன்னா அப்படின்னா அவங்க அப்பா அம்மா ஏதோ ஒரு இடம் வாங்குவதற்கோ இல்லை லேண்ட் வாங்குவதற்கான சூழல் அப்படின்றத கிரியேட் பண்ணி விட்டுரும். பெரியவங்களே கன்னிராசினியர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நியூ இயர்ல நம்ம ஒரு இடத்த வாங்கி போடுவோம், இல்ல ஒரு இதை பற்றி நம்ம வந்து ஒரு ஜூ கட்டியாவது ஒரு வீட்டை வாங்குவோம் அப்படின்ற மாதிரி வீடு, மனை, வண்டி, வாகனம் அப்படின்றது மட்டும்தான் அந்த விதமான சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கான காலமாக இந்த புத்தாண்டு அப்படின்றது உங்களுக்கு பிறக்குது.
லக்குலங்க நான் இந்த வருஷம் இதை பண்ணேன், இந்த வருஷம் இதை பண்ணேன் அப்படின்ற ஒரு மெமரிக்கு ஒரு விஷயம் இருந்தா அது எவ்வளவு சூப்பர். அந்த மாதிரி இந்த வருடம் எனக்கு புதிய ஒரு அனுபவம், புதிய ஒரு தொழில், என்ன எல்லாமே ஒரு மாதிரி டல்லா இருந்தது எல்லாமே சுறுசுறுப்பாகுது, நான் சூப்பரா இருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பேக்ஷனோட கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த நியூ இயர் அப்படின்றது கடக்க போகும். 4ஆம் பாவத்தால் குருவால் இண்டிகேட் பண்ணப்பட்டுட்டே இருக்கு. அதனால படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் அபரிதமான மார்க் எடுப்பதற்கான நேரம் அப்படின்றது கண்டிப்பாக கன்னிராசி நேயர்களுக்கு இந்த 2025 வருஷம் மே மாசத்துக்கு அப்புறம் இருக்க போகுது. முதல் 5 மாசம் எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னா, பேச்சில் கவனமாக இருக்கணும், ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனமா இருக்கணும், செயல்ல நிதானமா இருக்கணும், வார்த்தை ஓடுறதுக்கு முன்னாடி 1க்கு 2 தடவை சரியா தப்பான்னு சொல்லிட்டு பார்க்கணும். நீங்க என்னதான் தலைகீழாவே விழுந்தாலும் 6 மாசத்துக்கு அப்புறம் அவங்க பண்றதுதான் பண்ணுவாங்க. எய்தாப்புல இருக்கவங்க நீங்க சொல்றதை கேட்க போறது இல்ல. மிஸ்டர் சனி கேட்க விட மாட்டார். அதனால அந்த இடத்துல டென்ஷன் ஆயிக்காதீங்க. கன்னிராசிக்காரங்க எப்பவுமே யூஸ்வலா பொறுமையா இருப்பீங்க. ஆனா அவங்களே ஷேக் பண்ற மாதிரியான விஷயத்தை தான் சனி பண்ணுவார். 1 ஹவர் வெயிட் பண்ணலாம், 2 மணி நேரம் வெயிட் பண்ணலாம், 10 மணி நேரமாட வெயிட் பண்ண வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கடுப்பாய் அந்த வேலையே வேணாம் போ அப்படின்னு தூக்கி போட்டு போறதுக்கான சூழல்லாம் உண்டாகிடும். ஏன்னா அவருக்கு பிரச்சனை என்னன்னா உங்களை ஆட்டி படைக்கணும். அது எந்த ரூபத்துல வேணா சனி பண்ணுவார். கரெக்டா? அதனால அந்த இடத்துல கொஞ்சம் கவனம் தேவை, வேலையில் கவனம் தேவை, நிதானம் தேவை, கொஞ்சம் பொறுமை தேவை. அதை தாண்டியும் முக்கியமா உங்கள் உடல் நிலையில் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. நிறைய பேருக்கு சின்ன சின்ன வண்டி விபத்துக்கள்லாம் ஏற்படுவதற்கான நேரம் அப்படின்றது இருக்கு. அதனால அதுல ரொம்ப கவனமா இருங்க. பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய முதன்மை ராசி கன்னிராசியாகத்தான் இருக்கு. தூக்கம் வராம தவிக்கிறது, டிப்ரெஷன்ல இருக்கிறது, எதுக்கு இப்படி இருக்கோனே தெரியாம இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முதல் மார்ச் மாசத்துல இருந்து மே மாசம் வரைக்கும் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும். மார்ச் 18, 19 தேதியிலிருந்து இன்னும் கரெக்டா சொல்லணும்னா ஏப்ரல் மாதம் 12, 13 தேதி வரைக்கும் கன்னிராசினர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே கவனமா இருக்கணும். பி கேர்ஃபுல் அப்படின்னு நீங்க உங்களை சொல்லிக்கிட்டா மட்டும்தான் இந்த 2025 வருஷம் முதல் பாதையை நம்மளால் கடக்க முடியும். சரியா? யாரையும் நம்பி இறக்கப்படுதல் அப்படின்றது இப்போதைக்கு கன்னிராசிக்கு வேண்டாம். அவங்க உங்களை மோசம்னு சொன்னாலும் பரவாயில்ல, நீங்க அதை பத்தி கவலையப்பட வேணாம். நீங்க ஒருத்தவங்களை கூப்பிட்டு வந்திருப்பீங்க, நல்லா பண்ணுவாங்க, நீங்க ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்து உங்களுக்காண்டி அவங்கள வேலைக்கு எடுத்திருப்பாங்க. ஆனா அவங்க இல்லாத லீலாம் பண்ணிட்டு போயிட்டு நீங்க மாற்றுறதுக்கான நேரம் வந்துடும். ஏன்னா 7ஆம் இடம் எப்படி வேணா ஆக்டிவேட் ஆகும் இல்லையா? நல்லா தான் போயிட்டு இருக்கோம் குடும்ப வாழ்க்கை, திடீர்னு தேவையில்லாம புருஷன் திட்டுறதோ இல்லை பொண்டாட்டி திட்டுறதோ அந்த மாதிரி தேவையில்லாத ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஓடிட்டு இருக்கோம். மேடம் நான் கல்யாணமே ஆகலைன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த தடவை கல்யாணம் ஆக போகுது. ஏன்னா குருவுடைய 4ஆம் பார்வை எப்படியாவது குடும்பத்தை விருத்தி பண்ணிடணும். அதனால கண்டிப்பாக திருமணம் ஆகாத கன்னிராசினியர்களுக்கு திருமணம் அப்படின்றதும் குழந்தை பிறப்பு அப்படின்றதும் கண்டிப்பாக நிகழப்போகுது. கேது அப்படின்ற பிளானட்டுடைய நகர்வு அப்படின்றது உங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாக இருக்கு. ஆனா அதே சமயம் அந்த கேது 12ஆம் இடத்துல சூரியனோட அமர்தல் அப்படின்றனால அப்பாவோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேவையில்லாம பணவரை ஏற்பட போதோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. தேவைன்னா மட்டும் ஒருத்தருக்கு உதவி பண்ணுங்க, தேவைன்னா மட்டும் ஒருத்தவங்களுக்கு கடன் கொடுங்க. கடன் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா வராது. அதனால நீங்க கடன் கொடுக்காம இருக்கிறது தான் நல்லது. நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். அது எவ்வளவு பெரிய பிசினஸாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பார்ட்னர்ஷிப்பா இருந்தாலும் சரி, பார்ட்னர்ஷிப் அப்படின்ற விஷயத்துல 100க்கு 150 விழுக்காடு கண்டிப்பாக நம்பிக்கை துரோகத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கு. ஏன்னா 7ஆம் இடம் இயங்கு போகுது அப்படின்ற போது எதிராளி உங்களை பத்தியான தேவையில்லாத புறணி பேசுறது, அவதூறு பேசுறது, அதெல்லாம் சொல்லும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் உங்க காதலே கேட்கறதுக்கான நேரம்லாம் கூடி வருது. அதெல்லாம் சனி பண்றதுக்கு ரெடியா இருக்காரு. சும்மாவே ரெடியா இருப்பார். ராகுவோட சேர்ந்தா சொல்லவா வேணும்? 2 மடங்கு அதிகமா ரெடியா இருக்காரு. அதனால கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்தந்த இடங்களில் கவனம் தேவை. மற்றபடி எல்லாமே சூப்பருங்க. ஸோ ரொம்ப பெருசாலாம் கன்னிராசிக்கு கெட்ட பலன்லாம் இல்லை. சூப்பரா இருக்க போது 7ஆம் இடம் ஆக்டிவேட் ஆக போகுது, 4ஆம் இடம் ஆக்டிவேட் ஆக போகுது. இந்த 2 இடத்துலையும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான்.